சபை ஆரம்பித்த நாட்களிலே வேதத்தை ஆராயத் தொடங்கின பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது. Moi, quand j'ai commencé à étudier la Bible et à méditer la parole de Dieu, j'ai énormément de questions. நான் ஏற்கனவே வேதத்தை படித்திருந்தாலும் ஊழியம் என்று வரும்பொழுது வேதத்தை சரியாக கற்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். Même si je connaissais la parole, quand j'ai commencé ce ministère, j'avais à cœur de vraiment connaître l'enseignement. ஆழமாக வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ கேள்விகள் எனக்கு உண்டானது. Et quand j'ai commencé à méditer vraiment profondément la parole de Dieu, là, j'ai commencé à avoir des questions. முதல் கேள்வி காயினுடைய மனைவி யார்? Et donc la première question était de me dire qui était la femme de Caïn. இப்படியே வாசித்துக் கொண்டு போனால் நிறைய கேள்விகள். Et si on commence comme ça, il y a énormément de questions qu'on peut se poser par rapport à la Bible. ஆகவே அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு கதையை நான் சொல்றேனே 1987 அந்த நாட்களிலே நான் யோசிச்சேன் ஓஹோ பாஸ்டர் எய்ட்ரியன் வருவார் இருந்துட்டு ஒருக்கா வருவார் அவர்கிட்ட இவ்வளவு கேள்விகளுக்கு நான் பதில் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு கேள்விகளை நான் லிஸ்ட் பண்ணி வைத்திருந்தேன். Et donc il y a plus de 25 ans quand je me suis posé toutes ces questions, je les ai écrites et je me suis dit quand pasteur Adjouen il va venir, je vais lui poser toutes ces questions. அவர் சொன்னார் சரி சரி என்ன கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லுங்க ஒன்று அடுத்தது எல்லாத்தையும் கேட்டார். Et donc il m'a demandé une à une chacune des questions que j'avais. கடைசியாக அவர் சொன்னார் நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை எடுத்து நன்றாக படியும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கேள்விகளுக்கு பதில் தருவார் என்று எனக்கு சொன்னார். Et la réponse qu'il m'a donnée c'est médite la parole de Dieu et le Saint-Esprit te guidera et te révélera les choses, le vrai enseignement de la parole. அவருடைய பதில் எனக்கு பிடிக்கல. Et moi cette réponse là ne m'a pas plu. பதில் சரியா விரட்ட கேட்கலாம்னு சொன்னா அவர் சொல்லி தரவே இல்லை. Et je me suis dit que lui pouvait avoir les réponses à mes questions mais il m'a donné aucune des réponses que j'attendais. ஆனா இன்றைக்கு நான் விளங்கிக் கொள்கிறேன் அவர் சொன்னது கரெக்ட். Mais aujourd'hui je comprends à quel point ce qu'il avait dit était vrai. கேள்விகளுக்கு பதில் தேடுவது அவசியம். அதே நேரம் நான் வேதத்தை ஆராயத் தொடங்கும் பொழுது பதிலை விட எத்தனையோ அதிசயங்களை நான் வேதத்திலே காண ஆரம்பித்தேன். Donc c'est bien de chercher la réponse et de poser des questions, mais lorsque nous méditons vraiment la parole de Dieu, il y a des choses encore plus profondes qui peuvent nous être révélées. தேவன் ஏன் இஸ்ரவேலர்களிடம் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்ட சில மக்களை கொலை செய்யும்படி சொன்னார்? Pourquoi est-ce que dans l'Ancien Testament, Dieu a demandé aux Israélites de tuer certaines personnes? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? Est-ce que vous avez déjà posé ce type de question? எப்படி ஒரு மனிதனை கொலை செய்ய முடியும்? Comment est-ce que c'est possible d'assassiner, de tuer quelqu'un? ஆனால் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகிறோம். அநேக இடங்களிலே குறிப்பிட்ட மக்களை தேவன் அவ்வப்போது சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலே அவர்களை அழித்து போடும்படி, அதாவது அவர்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாவற்றையும் அழித்து போடும்படி தேவன் சொன்னதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Et pourtant lorsqu'on regarde l'Ancien Testament, on voit que à de nombreuses reprises, Dieu il a demandé à ce que certaines personnes, des familles entières et même les possessions d'une famille entière soient totalement détruites. வேதத்தை வாசிக்கிற எல்லோருக்கும் இந்த கேள்வி நிச்சயம் வந்திருக்கும். Et forcément pour toutes les personnes qui ont lu la Bible, il y a cette question qui a dû s'élever en vous. அங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கற்பனைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. On voit que dans Exode chapitre 20, on vous parle des 10 commandements. 20:13 எழுதப்பட்டிருக்கிறது கொலை செய்யாதிருப்பாயாக. Pourtant dans le verset 13 il est bien écrit tu ne tueras point. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன் பிற்பதாக அநேக ஜனங்களை கொலை செய்யும்படி சொல்லி இருக்கிறார். Et ce même Dieu qui nous a donné comme commandement tu ne tueras point demande quelque temps plus tard d'aller tuer telle et telle personne. தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல, அல்லது சொல்லி அதை செய்யாமல் விடுறல்ல. தேவன் மாற மாட்டார். Notre Dieu c'est pas un Dieu qui change ou qui change d'avis. ஆனால் ஏன் அப்படி சொன்னார்? Alors pourquoi est-ce qu'il a dit ça? யாத்திராகமம் 21:14 நாங்கள் வாசிக்கிறோம் ஒருவனுக்கு பிறன் விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே தேவன் சொல்கிறார். Dans Exode 21:14 il est écrit mais si quelqu'un agit méchamment contre son prochain en employant la ruse pour le tuer, tu l'arracheras même de mon autel pour le faire mourir. கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்ன அதிகாரத்திலிருந்து கொஞ்ச தூரம் அடுத்த அதிகாரத்துக்கு போகிறோம். கொலை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Donc il y a un chapitre dans lequel Dieu nous dit de ne pas tuer, le chapitre juste d'après il est écrit Dieu dit de tuer. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் வேதத்திலே 2 விதமான சட்டங்களை தேவன் கொடுத்தார். On doit savoir que dans la Bible il y a 2 types de lois et de commandements que Dieu nous a donnés. முதலாவது சட்டம் 10 கற்பனைகள். Donc les premiers c'est les 10 commandements. இந்த 10 கற்பனைகளும் யாருக்குரியது? Et donc ces 10 commandements là ils étaient pour qui? சொல்லுங்க யார் பக்கத்துல இருக்கறவங்கள தட்டி கேளுங்க யாருக்குரியது? Demandez à la personne à côté de vous à qui étaient dédiés ces 10 commandements. என்ன பதில் சொன்னார்கள்? ஒன்றும் சொல்லி இல்லையா?
இந்த 10 கற்பனையும் எனக்குரியது. Ces 10 commandements, ils sont pour moi. அது நான் கீழ்ப்படிய வேண்டிய 10 கட்டளைகள். Donc c'est les 10 commandements auxquels moi je dois répondre et auxquels moi je dois obéir. அங்கே ஆரம்பிக்கிறது என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதலாவது எனக்கு ஒப்பாக வேறு எதையும் நீ செய்ய வேண்டாம். Et dans le premier commandement, il est dit qu'on doit louer aucun autre Dieu que notre Dieu. நான் தான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Et c'est moi qui dois obéir à ces commandements-là qui sont donnés. அடுத்ததாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் நியாயப்பிரமாணங்கள் நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. Et après on voit que dans le reste de la Bible, il y a énormément de commandements et de restrictions qui nous sont donnés. அது என்னவென்றால் நாட்டின் சட்டம். Mais ça c'est les lois du pays, les droits du sol. நான் இந்த நாட்டிலே இருக்கும் பொழுது கார்ல போகும் பொழுது சிவப்பு சிக்னல்ல நிக்க வேணும். சட்டம், நாட்டின் சட்டம். C'est juste les lois qui nous disent par exemple quand il y a un feu rouge, il faut s'arrêter. Ce sont les lois du pays dans lequel vous vivez. ஆகவே 10 கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. Donc il y a vraiment une différence entre les lois et les commandements qui nous sont donnés dans la Bible et les lois et commandements de ce pays ou du pays où vous êtes. 10 கற்பனையிலே கொலை செய்யாதிருப்பாயாக. Et donc il est écrit dans les 10 commandements, tu ne dois pas tuer. ஆனால் சட்டத்திலே ஒருவன் விரோதமாய் நடக்கும் பொழுது கொலை செய்வாயாக. Et pourtant il est écrit ici, mais si quelqu'un agit méchamment, tu vas le tuer. ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியையும் தேவன் தனக்காக பிரித்தெடுத்து கொண்டார். On voit que Abraham et sa génération, Dieu a vraiment les a séparés, les a pris pour lui. அந்த நாட்களிலே தேவனுக்கு எதிராக ஜனங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். À l'époque, le peuple faisait vraiment des choses à l'encontre de Dieu. அது தேவனுக்கு மனதிலே விசனமாக இருந்தது, வெறுப்பாக Et இருந்தது. c'était quelque chose qui mettait Dieu très en colère. அதனாலே தேவன் நோவாவினுடைய காலத்திலே ஜலத்தினாலே அழித்தார். Et c'est pourquoi il a envoyé le déluge pour pouvoir exterminer toute la population. ஆபிரகாமுடைய காலத்திலே கூட சோதோம் கொமோராவை தேவன் அக்கினியினாலே அழித்தார். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை, பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். Et de la même manière, à l'époque plus tard, il a détruit Sodome et Gomorrhe à travers le feu parce que le peuple faisait des choses qui étaient à l'encontre de ce que Dieu voulait. ஆகவே ஆபிரகாமுடைய சந்ததியாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதிலே தேவன் அதிக கவனமாய் இருந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். Et on voit parce que Dieu il voulait vraiment que la génération d'Abraham et la descendance d'Abraham soit vraiment lui obéissent. Il a fait attention, c'est pour ça qu'il a donné ces différentes règles. இதனால் தான் இஸ்ரவேலர்களோடு தேவன் கடினமாக ஹார்டாக நடந்து கொண்டார். Et c'est pourquoi Dieu il a été strict avec le peuple d'Israël. உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே இஸ்ரவேலர்களைப் போல யாரும் தண்டிக்கப்படவில்லை. Et vous savez qu'il y a personne d'autre qui a passé des moments difficiles comme les Israélites. எந்த ஒரு தகப்பனும் பிள்ளையை சிட்சிக்கிறான் ஏனென்று சொன்னால் பிள்ளையினுடைய நன்மைக்காகவே பிள்ளையை சிட்சிக்கிறான். Quand un parent il corrige son enfant, c'est pour son bien. அவனுடைய படிப்பிலே கவனம் வைக்கும்படி உற்சாகப்படுத்துகிறான். Il encourage par exemple à faire attention à ses études. அவன் பழகுற மக்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருக்கிறார்கள் என்று அங்கே கவனம் வைக்கிறான். Il va faire attention à ses influences et les personnes autour de lui. அது மாத்திரமல்ல வீட்டுக்கு நாங்கள் பிந்தி வராதபடி ஒரு கட்டுப்பாட்டை ஒரு தகப்பன் வைக்கிறான். Il va mettre des règles sur les règles de la maison, quand est-ce qu'on doit rentrer, etc. சுற்றி வளைத்து பார்த்தால் எங்களுடைய தகப்பன்மார் எங்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே நிறுத்த முற்படுகிறார்கள். Et on voit que nos parents du coup pour nous protéger, ils nous mettent dans un cercle. இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் தமிழ் கல்ச்சர், நாங்கள் இங்கே ஃப்ரான்ஸ்லேயே அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். Certains peuvent se dire mais moi je vis en France ici, donc du coup ça c'est la culture tamoule, c'est pas comme ça ici. ஒரு முறை என்னுடைய மகன் ஜேசன் என்னோட கதைக்கும் பொழுது சொன்னார், அவரோடு வேலை செய்கிற ஒருவருடைய மகன் வந்து ஸ்கூலால் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் ஹாலிடேக்கு அங்கே ஹாலிடேன்னா ஸ்கூலால் படிப்பிப்பதற்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்தார். Et donc il y a Jason qui m'a raconté qu'il y a le fils de son collègue qui est allé pour l'école dans un endroit. அநேக பெற்றார் கஷ்டப்படுவார்கள் பிள்ளைகளை அனுப்ப போய் என்னென்ன பழக்கம் பழகி கொண்டு வருது. Et donc ça peut être difficile pour des parents d'envoyer ses enfants comme ça en sortie. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் இது தனியாக எங்களுக்கு தான், நாங்கள்லாம் ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் தான் நினைக்கிறது இப்படி நினைக்கிறோம். Et nous on pense que c'est notre culture, c'est comme ça et c'est pour ça qu'on agit ainsi. ஆனால் ஒரு மகனை தகப்பன் கொண்டு அனுப்பினாராம். அதுக்கு பிற்பதாக ஜேசன் சொன்னார், அவர் தகப்பனும் தாயும் அந்த எந்த இடத்துக்கு போனார்களோ அந்த இடத்தை எல்லாம் டீட்டெயில் எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அடித்து நின்றார்களாம். Et donc ces parents-là qui ont envoyé l'enfant en sortie scolaire, ils ont pris les détails de l'endroit où c'était, ils ont pris un hôtel juste à côté de là où l'enfant allait. இதை சொல்லும் பொழுது நான் ஷூராஜன் அது பிரெஞ்சுக்காராக இருக்க முடியாது, வேறு ஆக்கல்லாம் எங்களை போல. Et je me suis dit mais c'est sûr que c'est pas des gens de ici, c'est quelqu'un d'une autre culture. அவர் சொன்னார் இல்லை பிரெஞ்சுக்காரன் தான் அப்படி செய்தார். Et il m'a dit non c'est bien des Français, des gens de chez nous qui ont fait ça. உண்மையான நல்ல பிரெஞ்சுக்காரர் பிள்ளைகளை சிட்சிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். Et j'ai vu aussi des Français qui ont bien
élever leurs enfants. கஃபூர்லயே வச்சு மகனுக்கு கொடுத்தது நான் கண்டிருக்கிறேன், பிரெஞ்சு லேடி. Et j'ai vu des gens frapper et corriger leurs enfants, même en public. நான் சிட்சிப்பை கடுமையாக செய்ய வேண்டும் என்று தூண்டுவதற்காக நான் சொல்லவில்லை. Je vous dis pas ça pour vous dire d'être dur avec les enfants. ஏன்னா எனக்கும் சிட்சிப்பு பிடிக்கவில்லை. அப்பா எனக்கு ஒரு நாள் அடிச்ச அடி கனகாலம் எடுத்து அவரை மறக்கிறதுக்கு. Et donc moi par exemple mon père il m'a frappé, j'ai mis un certain temps pour vraiment oublier ce que je me suis pris. பிரான்ஸ்ல இருந்திருந்தா போலீஸுக்கு கண்டிப்பா அடிச்சிருப்பேன். Si j'étais en France, j'aurais appelé la police directe. ஆனால் இன்றைக்கு திருப்பி பார்க்கிறேன், அவர் அன்றைக்கு அடிச்சதனால் தான் அவர் போட்ட வட்டத்திலே நான் நின்றேன். Mais je me rends compte aujourd'hui que c'est parce qu'il m'a corrigé comme ça ce jour-là qu'aujourd'hui je suis resté dans le cercle, dans la protection qu'il m'a donnée à ce moment-là. என்ன 10 மணிக்கு போனா சில வேளை 6 மணி 7 மணி ஆகும் வர ஒரு நாள் அம்மா போட்டு விட்டா விழுந்தது அடி. Et donc un jour je sortais, je rentrais super tard et du coup je me suis fait frapper par ma mère. இதே போல இஸ்ரவேலர்களிடம் தேவன் சொன்னார், அங்கு போகாதே, இங்கு போகாதே, அதை தொடாதே, இதை எடுக்காதே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். Et de la même manière, Dieu il donnait des instructions très précises aux Israélites en disant ne va pas là-bas, ne touche pas ça, ne fais pas ci, ne fais pas ça. அது இஸ்ரவேலருக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. Et les Israélites ils en avaient marre. ஆகவே அன்று இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகி போவதற்கு முக்கிய காரணமாயிருந்தது விக்கிர ஆராதனை. Et donc le peuple d'Israélites, pourquoi ils ont commencé à s'éloigner de Dieu, c'est parce qu'ils ont commencé à adorer des idoles. விக்கிர ஆராதனையோடு பாவக்கிரியைகளும் ஒட்டி இருந்தது அந்த நாட்களிலே. Et à ce moment-là, le fait d'adorer des idoles, il y avait aussi le péché qui était collé à ça. அதனால் தான் தேவன் இஸ்ரவேலர்களை மிகவும் கவனமாக இருந்தார், அவர்களை வேறு பிரித்து வைக்க முயற்சித்தார். Et c'est pourquoi Dieu il faisait vraiment très attention aux Israélites pour essayer de les séparer de toutes ces choses-là. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒருவரே அன்றி வேறே தேவர்களுக்கு பலியிடுறவன் சங்கரிக்கப்பட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Dans Exode 22:20, il est écrit celui qui offre des sacrifices à d'autres dieux qu'à l'Éternel seul sera voué à l'extermination. இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது தேவன் எவ்வளவு தூரம் இஸ்ரவேலர்களை கட்டுப்படுத்தினார். Et on voit à quel point Dieu il a été strict et dur avec les Israélites. அது மாத்திரமல்ல, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை நீ வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்கு உள்ளானது. C'est pourquoi dans Deutéronome 7:26 il est écrit tu n'introduiras point une chose abominable dans ta maison afin que tu ne sois pas comme cette chose dévouée par interdit. யாத்திராகமம் 25 எழுதப்பட்டிருக்கு, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். Dans Exode 20 verset 5 il est écrit tu ne prosterneras point devant elles et tu ne les serviras point car moi l'Éternel ton Dieu je suis un Dieu jaloux qui punit l'iniquité des pères sur les enfants jusqu'à la 3e et 4e génération de ceux qui me haïssent. தேவனுக்கு விரோதமானது விக்கிர ஆராதனை. Et donc toutes les choses qui sont contre Dieu, c'est toutes ces choses-là, toutes les idolâtries qu'on peut avoir. அருவருப்பு, சீ. Ça c'est des choses vraiment qui le dégoûtent. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Et il nous demande à nous aussi d'avoir ce même comportement. கீழ்ப்படியாமல் போனால் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தொடர்ச்சியாக ஜெனரேஷன் அங்கே தண்டிப்பேன் என்று தேவன் சொன்னார். Et Dieu il dit ici de génération en génération, s'il y a une personne qui n'obéit pas de génération en génération, cette désobéissance se poursuivra. அப்போ ஏன் தேவன் விக்கிரத்தை வெறுக்கிறார்? அதில் வெள்ள மேலே சும்மா கும்பிட்டு போகிறோம் போகட்டும் என்று அப்படி விடாமல் ஏன் அதை தேவன் வெறுக்கிறார்? Alors justement, comme on dit qu'il n'y a pas d'importance dans ces choses-là, pourquoi est-ce que Dieu déteste autant? Il aurait pu dire mais je m'en fous, ça n'a aucune valeur. Mais pourquoi est-ce que Dieu déteste autant l'idolâtrie? அதற்கு முக்கிய காரணம் அதோடு பாவக்கிரியைகள் பிணைக்கப்பட்டிருந்தது. C'est parce que la puissance du péché et l'action du péché est mélangée à cette chose-là. உண்மையிலே தேவனுடைய பார்வையிலே விக்கிரகம் ஒன்றுமே இல்லை, இஸ் நத்திங். Aux yeux de Dieu, ce n'est rien l'idolâtrie, le fait d'idolâtrer une statue, c'est rien pour lui. ஆகவே விக்கிர ஆராதனை என்று அங்கே புறஜாதியோடு ஐக்கியப்படாதபடி தேவன் அவர்களை செப்பரேட் பண்ணார். Mais c'est pour que eux ne soient pas mélangés, ne se collent pas à ce genre de choses que Dieu a essayé de vraiment séparer le peuple d'Israël de toute cette idolâtrie. பாருங்கள், ஒரு மரத்தின் கிளையை வெட்டி விட்டால் திரும்பவும் அந்த கிளை திருப்பியும் அதே இடத்திலே முளைக்கும். Si vous coupez certaines branches d'un arbre, il va quand même pousser au même endroit. நீங்கள் மரத்தை வெட்டி விடுங்கள், அந்த இடத்திலிருந்து அதே மரம் முளைக்கும். Et pareil, si vous coupez l'arbre en lui-même, l'arbre peut repousser au même endroit. அதை இல்லாமல் பண்ண வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? Mais si vous voulez que l'arbre n'existe plus, qu'est-ce qu'il faut faire? வேரோடு புடுங்க வேண்டும். C'est jusqu'aux racines qu'il faut aller pour enlever l'arbre. பக்கத்துல இருக்கிற தட்டுங்க, வேரோடு புடுங்க வேண்டும் என்று சொல்லுங்க. Dites à la personne à côté. அவர் மாறி போய் பல்ல புடுங்கி விட்டுருவார். ஆகவே அறியாமை நிமித்தம் மனிதன் விடும் தவறுகளை தேவன் மன்னித்தார். Dieu il a pardonné les fautes que l'homme a fait sans savoir.
ஆனால் அறிந்துவிடும் தவறுகளுக்கு தேவன் அன்றும் இன்றும் தண்டனையை நியமித்திருக்கிறார். Mais notre Dieu, il n'est pas content par rapport aux choses où on sait que c'est pas bon et qu'on les fait quand même. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதத்திலேயே அங்கே சீனாய் மலையின் அருகே வந்து விட்டார்கள். Donc quand ils sont sortis de l'Égypte, au bout de 3 mois, ils sont arrivés au mont Sinaï, le செங்கடலை peuple d'Israël. பிளந்து அதன் வழியாக வந்து இப்பொழுது சீனாய் மலைக்கு வந்து விட்டார்கள். Donc ils ont traversé la mer Rouge et maintenant ils sont arrivés jusqu'au mont Sinaï. அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையை செய்ய வேண்டும் என்று தேவன் சீனாய் மலையிலிருந்து மோசேயோடு பேசி அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்தார். Et donc Dieu, il a parlé avec Moïse sur ce mont pour pouvoir lui expliquer comment des personnes qui sont sorties de l'esclavage doivent louer et remercier le Seigneur. அது மாத்திரமல்ல, ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும், என்னென்ன காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், சகல நியாயப்பிரமாணங்களை தேவன் சீனாய் மலையிலிருந்து மோசேக்கு கொடுத்தார். Et donc il lui a expliqué comment est-ce qu'il fallait créer l'autel, comment il fallait créer l'église et qu'est-ce qu'il fallait faire, quelles étaient les règles. En fait, il lui a tout donné sur ce mont. ஆகவே மோசே சீனாய் மலையிலே போவதும் தேவன் சொல்வதை கீழே வந்து அறிவிப்பதும் திரும்பி ஏறி போவதும் திரும்பி வந்து அறிவிப்பதும் இப்படியாக இருந்தார். Et donc c'était Moïse qui allait sur le mont Sinaï, qui parlait, qui priait avec Dieu, qui revenait dire, en fait il faisait le messager en disant ce que Dieu lui avait dit et puis il faisait l'aller-retour. ஆகவே ஒவ்வொரு முறையும் தேவனோடு அங்கே மோசே நேரம் செலவிடும் பொழுது இந்த மக்கள் அங்கே அடிவாரத்திலே தூரமாக நிற்பார்கள். அங்கே கண்மலையை தொடக்கூடாது, தூரமாக நிற்க வேண்டும். ஆனால் அங்கே ஒரு காரியத்தை கண்டார்கள். அங்கே இடி முழக்கம், தண்டர், லைட்னிங், இப்படியாக இடி முழக்கம், மின்னல்கள், அது மாத்திரமல்ல புகைக்காடாக இருந்தது, fully cloud. Et donc le peuple d'Israël, ils n'avaient pas le droit de monter sur le mont Sinaï, ils devaient vraiment être un peu éloignés, mais ils voyaient de loin qu'au niveau de ce mont-là, il y avait des tempêtes, il y avait des éclairs, il y avait de la fumée, il y avait des choses surnaturelles qui se passaient à cet endroit-là. அவை ஜனங்கள் அதை கண்டு மிகவும் பயந்தார்கள். தண்டர் உங்களுக்கு தெரிந்தாரு, சும்மா தண்டர் இல்லை, சும்மா நோமலாக இருந்துட்டு சில இதுவரைக்கும் எங்கள் பிள்ளைகள்லாம் திடுக்கிடுமில்ல, அப்படி ஒரு பயங்கரமானதாக இருந்ததினாலே அங்கே இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு சொன்னார்கள், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், அவர் பேசினால் நாங்கள் செத்து போய் விடுவோம், ஆகவே நீரே கேட்டு எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லும், கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க முடியாது என்றால் நாங்கள் மரித்து விடுவோம் என்று சொன்னார். Et donc les Israélites, eux, ils voient tout ça, hein, donc les éclairs, etc. Ils ont eu peur et du coup pour eux c'était quelque chose qui faisait super peur, donc ils ont dit, bah nous on veut pas parler avec Dieu parce que sinon on va mourir, donc ils ont dit à Moïse, vas-y toi va parler avec Dieu et puis ensuite tu nous dis ce qu'il a dit. ஆகவே மோசே ஜனங்களுக்கு சொன்னார், இப்படி ஒரு காரியம் நடந்தது ஏனென்று சொன்னால் தேவனுக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக, கர்த்தருடைய பயம் உங்களிடத்திலே இதயத்திலே இருக்கும்படியாக, தேவன் இருக்கிறார், ஜீவன் உள்ளவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இந்த சம்பவத்தை தேவன் செய்தார் என்று மோசே அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். Et Moïse, il leur explique pourquoi est-ce que ça se passe comme ça, pourquoi la situation est ainsi, c'est pour que vous puissiez avoir la crainte de l'Éternel en vous, que vous reconnaissiez le fait que Dieu est grand et que vous ayez cette crainte pour lui obéir. ஆனாலும் தேவன் மோசேக்கு சொல்ல வேண்டிய நிறைய லிஸ்ட் இருந்தது. Il y avait une grande liste que Dieu avait à donner comme règle à Moïse. அதனாலே இப்பொழுது மோசே இந்த ஜனங்களுடைய வேண்டுகோளின் நிமித்தம் கொடுமுடி, அதாவது உயரமான இடத்திற்கு அங்கே ஏறி போகிறார் தேவனிடத்திலே. Et donc pour aussi donner les désirs du peuple d'Israël, Moïse aussi devait monter très haut dans la montagne pour pouvoir parler avec Dieu et intercéder pour les deux. உங்களுடைய பைபிளை எடுங்க, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, முதலாவது வசனத்தை பாருங்க. Exodus 32. On va prendre Exode 32. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். 32:1. Exode 32, verset 1, il est écrit, le peuple, voyant que Moïse tardait à descendre de la montagne, s'assembla autour d'Aaron et lui dit, allons, fais-nous un Dieu qui marche devant nous, car ce Moïse, cet homme qui nous a fait sortir du pays d'Égypte, nous ne savons pas ce qu'il est devenu. நாலாவது வசனத்தை பாருங்கள். அவர்கள் கையிலிருந்து, அதாவது ஜனங்களுடைய கையிலிருந்து பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். யார் வார்த்தது? ஆரோன். அதை வார்ப்பித்து அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்ரவேலர்களே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். Exode 32, verset 4, il les reçut de leurs mains, jeta l'or dans un moule et fit un veau en fonte, et ils dirent, Israël, voici ton Dieu qui t'a fait sortir du pays d'Égypte. இங்கே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Donc là, il y a une chose qu'on peut apprendre et comprendre de ce verset. மோசே தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜனங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது போக்கும் வரத்துமாக தேவனுடைய சபையிலே, தேவனுடைய பிரசனத்திலே ஜனங்கள் இருக்கும் பொழுது ஜனங்கள் அக்கினியாக இருந்தார்கள்.
Au moment où Moïse faisait les allers-retours et intercédait pour les deux, on voit qu'il y avait un feu dans le peuple d'Israël. ஆனால் மோசே தூரமாக சென்ற பொழுது அந்த சபையின் ஐக்கியம் இல்லாமல் போன பொழுது ஜனங்கள் பின்மாற்றத்தை கண்டார்கள். Mais quand Moïse a dû s'éloigner encore plus dans la montagne et qu'il a pris plus de temps, il y a eu l'unité qu'il y avait dans le peuple d'Israël et les Israélites s'étaient éloignés. தேவனுடைய சபையிலே நீங்கள் போக்கும் வரத்துமாக இருப்பீர்களா இருந்தால் நிச்சயம் அக்கினியாக இருப்பீர்கள். Si vous avez ce moment d'intercession toujours avec Dieu, vous aurez ce feu de Dieu en vous. தேவனுடைய சமூகத்தை எப்போ நீங்கள் அசட்டை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, புறக்கணிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது பின்மார்க்கம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Et quand vous êtes vraiment proche de Dieu, quand vous cherchez ce feu-là, vous voyez les changements qui pourront arriver. உங்களை அறியாமலே நீங்கள் கர்த்தருக்காக என்ன வேண்டாம் வேண்டாம் என்று விட்டீர்களோ அதையெல்லாம் இப்பொழுது வேணும் 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 என்று சொல்லும் நாட்களாக அது மாறிவிடும். Et il y a des choses que vous ne vouliez pas, que vous allez vouloir, etc. pour Dieu. சபையை விட உலகம் இனிக்க ஆரம்பிக்கும். On aura l'impression que le monde sera plus sucré, plus attrayant que ce que l'Église peut nous donner. இதே அதிகாரத்திலே நில்லுங்க. நான் சொல்லுகிறேன், பிலிப்பியர் 4:8 மாற்ற தேவையில்லை. திருப்பியும் இதெல்லாம் நான் வருவேன். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Dans Philippiens 4:8, il est écrit: au reste, frères, tout ce qui est vrai, tout ce qui est honorable, tout ce qui est juste, tout ce qui est pur, tout ce qui est aimable et tout ce qui mérite l'approbation, ce qui est vertueux et digne de louange, soit l'objet de vos pensées. உலகம் நமக்கு இனிக்காமல் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவ ஜனங்கள், தேவனுடைய வார்த்தை நமக்கு இனிக்க வேண்டும். Nous, ce qu'il faut pas que le monde soit quelque chose d'attrayant pour nous, mais il faut vraiment que ce soit l'Église, ce qu'on apprend ici, les gens ici, et tout ce que Dieu peut nous donner, c'est ça qui doit être attrayant pour nous. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்திலே 400 வருடங்கள் இருந்தவர்கள். Pourtant, le peuple israélien, ils étaient pendant de nombreuses années esclaves en Égypte. அவை போனவர்களை விட அதற்கு பிற்பதாக எத்தனை சந்ததி யோசிச்சு பாருங்க, 4-5 சந்ததிக்கு மேலே அவர்கள் எகிப்திலே தான் இருந்தவர்கள். எகிப்தின் தெய்வங்களையும் வழிபாடுகளையும் எகிப்தின் காரியங்களையும் தான் கண்டவர்கள். Et pourtant, pendant de nombreuses générations, c'est la loi et les règles d'Égypte et des dieux égyptiens qu'ils ont dû suivre et qui ont été imposés à eux. தேவனை தொழுது கொள்வதை விட எகிப்தின் தெய்வங்களை தொழுது கொள்வது எப்படி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். Et ils savent même mieux peut-être comment louer les dieux égyptiens que louer leur propre Dieu, parce que c'est dans ça qu'ils ont grandi et qu'ils ont été élevés. அவை மோசே வர தாமதிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அடுத்த நாள் எழும்பி யாத்ராமம் 32:6 அங்கே கன்று கூட்டியை செய்து அங்கே சர்வாங்க பலிகளை செலுத்தி ஜனங்கள் அதற்கு பிற்பதாக புசிக்கவும் குடிக்கவும் எழுந்து விளையாடவும் ஆரம்பித்தார்கள் என்று எழுதுகிறது. Dans Exode 32:6, il est écrit: le lendemain, ils se levèrent de bon matin, donc le peuple d'Israël, et ils offrirent des holocaustes et des sacrifices d'action de grâce. Le peuple s'assit pour manger, pour boire, puis ils se levèrent pour se divertir. ஜனங்களுடைய இருதயத்திலே ஏதோ இருந்திருக்கிறது, மறைந்திருந்திருக்கிறது. Il y avait quelque chose qui était dans le cœur de ce peuple-là, mais qui était caché jusqu'à maintenant. சந்தர்ப்பம் சரியில்லாதனால அது முடங்கி கிடந்தது. Et c'était caché parce que la situation a fait que. சந்தர்ப்பம் சரியாக வந்த பொழுது, Mais lorsque la situation est devenue comme il le souhaitait, புசிக்கவும் குடிக்கவும் எழுந்து விளையாடவும் என்ற அந்த சரியான இன்டர்பிரிட்டேஷன் அங்கே பாவமான கிரியைகளை செய்யவும் ஆரம்பித்தார். Et donc quand la situation s'est portée, était présente pour eux pour qu'ils puissent faire ce genre de choses, on voit que le peuple s'assit pour manger, pour boire, et ils se levèrent pour se divertir. Et divertir, on le traduit par des choses contre la volonté de Dieu. இப்போ உங்களுக்கு விளங்குதா ஏன் தேவன் இஸ்ரவேல் மக்களை வேறு பிரித்தார், செப்பரேட் பண்ணிக்கொண்டே இருந்தார்? Et donc là vous comprenez pourquoi Dieu il était obligé de séparer le peuple d'Israël. நீங்க கேட்கலாம், உட்கார்ந்து விளையாடவும் என்று சொன்னது ஏன் பாவமான கிரியை என்று சொன்னீர்கள்? அவர்கள் கேரம் போர்டு விளையாடி இருக்கலாம், கார்ட்ஸ் விளையாடி இருக்கலாம், ஏதாவது விளையாடி இருக்கலாம். Donc là il y a écrit ils se levèrent pour se divertir ou pour jouer. On peut se dire est-ce qu'ils jouent aux jeux de société ou des choses comme ça. C'est pas quelque chose de mauvais. ரோமர் சரியாக பதில் சொல்லுகிறார். ரோமர் புத்தகம் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ரோமர் 1 23-24 பவுல் சொல்லுகிறார். On lit dans Romains 1:23-24. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே
ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தினார்கள். Dans Romains 1, 23, 24, il est écrit « Et ils ont changé la gloire de Dieu incorruptible en image représentant l'homme corruptible, des oiseaux, des quadrupèdes et des reptiles. C'est pourquoi Dieu les a livrés à l'impureté selon les convoitises de leur cœur, en sorte qu'ils déshonorent eux-mêmes leur propre corps. » கொஞ்ச நாளைக்கு முன்பதாகத்தான் அங்கே மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய பயம் செல்லும்படியாக, தேவனை பற்றிய பயம் உங்களுடைய இதயத்தில் இருக்கும்படியாக தேவன் உங்கள் மத்தியில் எழுந்தருளினார் என்று அங்கே சொல்லுகிறதை நாங்கள் வாசித்தோம். Et c'est pourquoi Moïse il dit qu'il veut que le peuple ait cette crainte de lui. ஜனங்கள் சொன்னார்கள், தேவன் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போய் விடுவோம். Et le peuple a dit si Dieu nous parle directement, nous on va mourir. இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒரு கொஞ்ச நாள் தான் ஜனங்கள் அப்படி அப்சைட் டவுனாக மாற்றினார். Et on voit qu'en vraiment en très peu de gens, en très peu de temps, le peuple a vraiment changé complètement. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவனுக்கு அதாவது மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இல்லாமல் இவனை தள்ளிவிட்டு இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். Dans Actes 7:39, il est écrit nos pères ne voulurent pas lui obéir, ils le repoussèrent, ils tournèrent leur cœur vers l'Égypte. இருதயத்தில் என்ன இருந்தது? C'est-à-dire dans leur cœur, qu'est-ce qu'il y avait? எகிப்து. Donc il y avait l'Égypte, c'est-à-dire qu'ils voulaient retourner. C'est-à-dire que l'Égypte et l'esclavage qui était en eux n'étaient pas encore morts. Et donc aujourd'hui, même si on est sauvé, le monde peut être caché à l'intérieur de notre cœur. Et ça, il faut qu'on le reconnaisse. Et on voit comme dans leur cœur, ils avaient encore cette chose-là qui n'était pas partie. L'Égypte était encore en eux, donc ils ont commencé à se comporter comme ils le faisaient avant. Le fait de la désobéissance, c'est comme un cancer. Et ça peut se déployer partout dans votre corps. Il y a des personnes qui peuvent, non seulement eux ils tombent, mais ils font tomber les autres autour d'eux aussi. Pourquoi? Parce que cette Égypte-là et l'ancien temps est encore dans votre cœur. On voit ça, ça représente le monde, les choses qui peuvent nous attirer dans le monde. Et à l'époque et aujourd'hui encore, Dieu nous dit exactement la même chose. On va prendre 2 Corinthiens chapitre 6, du verset 14 au verset 16. Il est écrit, ne vous mettez pas avec les infidèles sous un joug étranger. Voilà. Parce que lorsqu'on le dit, non seulement nos oreilles l'entendent, mais du coup ça s'imprime dans notre tête. Il est écrit, car quel rapport y a-t-il entre la justice et l'iniquité? Quel est le rapport? Qu'y a-t-il de commun entre la lumière et les ténèbres? Quel accord y a-t-il entre Christ et le Balial? À quelle part a le fidèle avec l'infidèle? இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது தெளிவாக அன்றும் இன்றும் தேவன் எங்களை வேறு பிரிக்கிறார் என்று சொல்லி வைக்கிறது. Et lorsqu'on lit ces versets-là, c'est qu'à l'époque comme aujourd'hui, Dieu il veut vraiment nous séparer de ce monde. Il veut nous mettre à l'écart. உலகத்தோடு அங்கே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொன்னால் don't have fellowship with them. Quand Dieu il nous dit d'avoir cette distance, c'est qu'on ne doit pas avoir cette proximité avec les personnes qui pourraient nous détourner de Dieu. இங்கே சம்பந்தம் ஏது என்று சொன்னீர்கள், அதனுடைய அர்த்தம் don't have connection with them. C'est ne pas avoir de connexion avec les personnes qui pourraient vous détourner de ce que Dieu souhaite. அங்கே ஐக்கியம் ஏது என்று கேட்டு சொன்னீர்கள், அதாவது don't have unity with them. Quand on dit qu'est-ce qu'il y a de commun entre vous, quel est le rapport, c'est de ne pas avoir d'unité avec les personnes qui pourraient vous détourner de ce que Dieu veut pour vous. Fellowship என்றால் உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். Vous savez ce que c'est que la relation? Always fellowship bring connection. அதாவது பிணைப்பு அங்கே connectionஐ கொண்டு வரும். La relation avec quelqu'un peut ramener une connexion avec cette personne et ça vous connecte avec les gens autour de vous. Connection bring unity. Et la connexion amène de l'unité. ஆவே fellowshipக்கு மிக மிக முக்கியமானது என்ன? புசிப்பும் குடிப்பும். Et donc pour cette amitié ou pour une relation, souvent ce qu'il faut c'est manger, boire.
இப்போ நாங்கள் ஒரு வீட்டை ஃபெலோஷிப்புக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த வீட்டில் வாங்க இருங்க பச்சை தண்ணியை குடியுங்க போங்கண்டா ஃபெலோஷிப்பா Si quelqu'un nous invite chez eux, il nous offre juste de l'eau, போவீங்களா est-ce que vous irez chez cette personne? அங்கே வெறும் பச்சை தண்ணியை ஒரு டீயை தானே தந்திருக்கலாம் என்ன ஒரு மோதகத்தை வடைய வாய்ப்பனை என்ன ராணி ஒரு வாய்ப்பனை தந்திருக்கலாம் என்ன அவை ஃபெலோஷிப்புக்கு தேவை சாப்பாடும் குடியும். Donc pour la relation, pour une bonne relation avec les gens, ce qu'il faut, c'est l'hospitalité, c'est le fait d'avoir à manger, à boire. சும்மா கதைத்து கொண்டு இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் கதைக்க அழுத்துப்போம் ஒளிமி வந்துடுவீங்க. Donc c'est pas juste parler, parce que si vous êtes là juste pour parler, au bout d'un moment vous aurez terminé. இதனால் தான் தேவன் யூதர்களுக்குள்ளே உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். Et c'est pourquoi pour le peuple d'Israël, les Israélites, Dieu a donné aussi des règles concernant comment il faut manger impur et pas impur. ஏனென்று சொன்னால் உணவு கட்டுப்பாடு தான் இவர்களையும் வெளி மக்களையும் பிரிக்கும். Parce que c'est ça qui va les différencier des autres peuples, c'est leur manière de manger, ce qu'ils vont manger. லேவியர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், பண்டி சாப்பிடாதே, முயல் சாப்பிடாதே, ஒட்டகம் சாப்பிடாதே, ஒரு பட்டியலே தேவன் கொடுக்கிறார். Dieu il donne une liste d'aliments qu'il ne faut pas manger, qu'on n'est pas autorisé à manger. என்ன தேவன் பண்டி சாப்பிடாதுன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் சாப்பிட்றீங்க பண்டி? நாங்கள் கையொத்தையில் கேட்க வேண்டாம். எத்தனை பேருக்கு பண்டி விருப்பம்? Donc dans la Bible, pourtant, il y a écrit de ne pas manger. Beaucoup d'entre nous mangeons du porc. வேதத்தில் சொல்லி இருக்கு பண்டியை சாப்பிட வேண்டாம். Pourtant, dans la Bible, il y a bien écrit qu'il ne faut pas manger du porc. ஆகவே தேவன் ஏன் இந்த உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்? Pourquoi est-ce que Dieu a amené toutes ces règles-là? முன்பு ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் சந்ததியாக ஒரு குறுகிய சேனையாக குறுகிய மக்களாக இருந்து வந்தவர். Au début, c'était un petit groupe où il y avait la descendance d'Abraham, d'Isaac, de Jacob. இப்பொழுது எகிப்திலிருந்து பெரும் சேனையாக எகிப்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். Et donc là, c'est un peuple entier qui porte l'Égypte en eux. உள்ள என்ன இருக்கு? Qu'est-ce qu'il y a à l'intérieur d'eux? எகிப்து. Il y a l'Égypte, il y a leur ancienne vie qui est encore dans leur cœur. செங்கடலை கடந்து வந்த முதல் நாட்களிலேயே தேவன் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை வைத்தார். Et donc dès qu'ils ont traversé la mer Rouge, dès le début, Dieu il a donné ces commandements-là pour ce peuple. வேதத்தில் இருந்துதான் எல்லா விதமான கோயில்கள், டெம்பிளை குறித்ததான சகல வழிமுறைகளும் மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள். Tout ce que le peuple a appris par rapport au temple, par rapport à tout ce qu'ils devaient faire, toutes les règles qu'ils ont eues, c'est dans la Bible, c'est Dieu l'a écrit et nous l'a donné. ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டதோ அப்படித்தான் இன்று எந்த கோயிலையும் போய் பாருங்க. Comment ஆசாரிப்பு கூடாரம் மோசேயை கொடுத்தது போலத்தான் எல்லோரும் அதை பின்பற்றுகிறார்கள். Et tout le monde suit les instructions que Dieu a données sur la manière de construire les temples ou le bâtiment qu'il a demandé. கடவுளுக்காக ஒரு மனிதன் வேறுபட்டவனாக பிரிக்கப்பட்டவனாக வாழ வேண்டும் என்ற முறைமையை மோசே மூலமாகத்தான் தேவன் கொடுத்தார். அதை இன்றைக்கு அநேக சமயங்கள் பின்பற்றுகிறது. Et le fait qu'on soit séparé de ce monde, qu'on soit pris de côté mis à l'écart pour Dieu, c'est à partir du moment où Moïse a pu intercéder avec Dieu. எங்களுடைய ஊர்ல இருக்கிற ஹிந்து priest, they won't eat with you. Au pays, les prêtres hindous ne mangent pas avec le peuple. எங்களோடு அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். Ils mangent pas avec nous. அதனாலே அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. Il n'y a pas du coup de lien de connexion avec nous et ce prêtre-là. அவர்கள் எப்பொழுதும் ஒரு பிரிவாகவே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களோடு நாங்கள் ஃபெலோஷிப் வைக்க முடியாது. Parce qu'ils mangent dans un endroit séparé d'une autre, parce que nous, on ne peut pas avoir une connexion ou de relation avec ces personnes-là. அப்ப ஃபெலோஷிப்புக்கு என்ன தேவை? Qu'est-ce qu'on a besoin pour cette relation avec les gens? Le fait de manger et de boire. Mais il est écrit que pour une vraie relation, il faut manger et boire. Fellowship will bring connection will bring unity. Et donc la relation ramène de la connexion et la connexion amène l'unité. அப்போஸ்தலர் 10:28 நாங்கள் வாசிக்கிறோம். Dans Acte 10:28 on lit, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கும் வரத்துமா இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க. Dans Acte 10:28 il est écrit, vous savez, leur dit-il, qu'il est défendu à un juif de se lier avec un étranger ou d'entrer chez lui, mais Dieu m'a appris à ne regarder aucun homme comme souillé et impur. யூதன் அந்நியனோடு மிக்ஸ் பண்ண முடியாது. Il est écrit qu'un juif ne peut pas se lier à un étranger. ஏனென்றால் அவர்கள் விலக்கப்பட்ட போஜனத்தை உண்ணுகிறவர்கள். Parce que vous pouvez pas suivre ce que l'autre fait. அவர்கள் எது தேவன் சாப்பிடக்கூடாதோ அதை அவர்கள் சாப்பிடுறதுனாலே இவர்களுக்கு அவர்கள் தீட்டு, unclean. Parce qu'ils mangent ce que Dieu n'a pas autorisé à manger, donc aux yeux de ce qui est écrit, ils sont impurs. ஆகவே
பன்றி தின்னாத, ஒட்டகம் சாப்பிடாத, முயல் சாப்பிடாத, இப்படி எல்லாம் ஆதியிலிருந்து தேவன் சொன்னவரா? Donc, depuis le début, Dieu il a mis une liste précise de choses que nous ne pouvons pas manger. இல்லை. Est-ce que c'est le cas? ஆரம்பத்திலே தேவன் சொன்னார், ஆதியாகமம் 9:3 நடமாடுற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் உனக்கு நான் ஆகாரமாக கொடுத்தேன். Eat whatever you want. Pourtant, dans Genèse 9:3, on lit tout ce qui se meut et qui a vie vous servira de nourriture. Je vous donne tout cela comme l'herbe verte. Donc, ça veut dire que vous pouvez manger en fait ce que vous voulez. ஸ்னேல் வேணுமா சாப்பிடுங்க. Si vous voulez manger des escargots, Anything you can eat. mangez ce que vous voulez. ஆகவே தேவன் அன்றைக்கு அப்படி சொன்னவர் பிற்பதாக ஆனால் அன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு சொன்னார், அது இன்றைக்கும் இருக்குது. அதாவது ஒரு மாம்சத்தை நீ புசிக்கும் பொழுது இரத்தத்தோட புசிக்காது என்று அங்கே சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 9 நீங்கள் வாசித்து Pourtant, il a juste donné une instruction par rapport au fait que le sang dans l'animal, il était écrit par rapport à ça. இன்றைக்கும் மாறவில்லை. Mais ça n'a pas changé. ஆனால் ஏனென்றால் அவர் சொன்னார் இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. Parce qu'il dit vous pouvez pas manger quelque chose qui est avec du sang parce que dans le sang il y a la vie. ஆகவே இறைச்சியை நாங்கள் சமைக்க முன்பதாக நன்றாக கழுவ வேண்டும். C'est-à-dire qu'il faut bien laver la viande avant de la cuire. சமைக்கும் பொழுது நன்றாக சமைக்க வேண்டும். C'est-à-dire qu'il faut bien cuisiner l'aliment. இரத்தத்தோடு நாம் சாப்பிடக்கூடாது. On ne peut pas le manger avec du sang. அது அன்றும் இன்றும் மாறாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது. Donc ça c'est des choses qui n'ont pas changé depuis le début. ஆகவே எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆகாரமாய் தந்தேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது உணவிலே கட்டுப்பாடை கொண்டு வருகிறார். Et donc ce Dieu-là qui avait dit au début vous pouvez manger tout ce que vous voulez, ensuite a donné des règles en disant telle et telle chose vous ne pouvez pas les manger. இப்போ நீங்க கேட்கலாம், ஒருக்கா சாப்பிடு ஒருக்கா சாப்பிடாத, ஒருக்கா சாப்பிடு என்று தேவன் மாறி மாறி சொல்லாமல் இவர்களுக்கு புரிய வைத்து கஞ்சி வாங்கோ, இதுதான் விஷயம், நீங்கள் விக்கிரகங்களோட அந்த இடங்களுக்கு போகக்கூடாது என்று சொல்லி விளங்க வச்சிருக்கலாம் தானே. ஏன் சாப்பாட்டிலே கட்டுப்பாட்டை கொண்டது, ஏன் இப்படி செய்தார் என்று நீங்கள் கேட்கலாம். On peut se poser la question de dire mais Dieu il change tout le temps d'avis. Au début il dit oui tu as le droit de manger, après il dit non tu n'as pas le droit de manger, et tout ça au final c'est juste parce qu'il ne veut pas qu'ils soient dans l'idolâtrie. Donc c'est quoi le rapport entre la nourriture et l'idolâtrie? Il aurait pu juste leur expliquer simplement. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் அன்று வணங்கா கழுத்துள்ளர், stiff neck. They won't listen to you. Ouais. They say yes and they do whatever they want. Il est écrit que le peuple d'Israël c'est un peuple qui n'est pas obéissant, qui n'écoute pas et qui vont, même s'ils vont vous hocher la tête en disant oui, ils vont faire le contraire. ஆவே முதல் சாப்பிடு என்று சொன்னவர் பிறகு சாப்பிடாது என்று சொன்னவர் என்றால் அவர்களை வேறு பிரிக்கும்படியாக. பிற்பதாக நாங்கள் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே பேதுரு மூலமாக திரும்பவும் சொல்லுகிறார் நீங்கள் எதையும் சாப்பிடலாம். Donc au tout début Dieu il a dit vous avez le droit de manger ce que vous voulez. Ensuite il a dit au peuple qu'il n'a pas le droit de manger mais juste pour pouvoir les séparer et les pousser à ne pas aller dans l'idolâtrie et les séparer du peuple. Et ensuite dans Acte 10 on revoit de nouveau Dieu il parle à Pierre et il dit là c'est bon vous pouvez de nouveau manger ce que vous voulez. பேதுரு ஒரு தரிசனத்தை காணுகிறார், ஒரு கூடு ஒன்று இறங்கி வருகிறது, அதுக்குள்ள நிறைய எல்லா விதமான மிருகங்கள் பறவைகள் மீன்கள் எல்லாம் இருக்குது. எல்லா தேவன் சொல்றார் எல்லாத்தையும் அடித்து பூசி. அப்போ இவர் சொல்றார் இதெல்லாம் தீட்டானது ஆண்டவரே, நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று சொல்ல வேண்டாம், சாப்பிடு என்று தேவன் சொன்னார். Dans Acte 10 on voit Pierre il a une vision où il y a une grande nappe blanche qui descend avec plusieurs types d'animaux et Dieu lui dit de manger, et on voit que Pierre dit non je peux pas parce que c'est souillé, c'est impur, et Dieu il dit non moi ce que j'ai déclaré de pur tu ne peux pas le regarder comme étant souillé, donc tu peux manger ce que tu veux. ஏன் அந்த தரிசனத்தை தேவன் கொடுத்தார் என்றால் பேதுருவை இப்பொழுது அந்நிய ஜாதியாகிய தீட்டுள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே அனுப்ப போறார், கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்ப போறார். அதற்கு முன்பதாக இவனுக்கு புரிய வைக்கிறார், இவன் அங்கே போகமாட்டான். அதனாலே அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தப்படுத்தினை தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி இந்த தெளிவை அங்கே கொடுக்கிறார். Pourquoi est-ce qu'il donne cet enseignement-là, ce nouvel enseignement-là à Pierre? C'est parce que juste après Pierre devait aller chez des peuples étrangers et chez Cornelius à ce moment-là, et du coup comme ce n'étaient pas les mêmes habitudes que lui, il fallait qu'il s'habitue aux nouvelles coutumes. Donc c'est pour ça que Dieu lui a autorisé à tout manger. அந்த 28வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், பேதுரு அவர்களை நோக்கி எங்கள் கொர்நேலியு வீட்டாரை பார்த்து சொல்லுகிறார், அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தும் இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தம் உள்ளவன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் இதை எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். Dans Acte 10 verset 28 on peut lire, vous savez, leur dit-il, qu'il est interdit à un juif de se lier à un étranger ou d'entrer chez lui, mais Dieu m'a montré qu'il ne faut déclarer aucun être humain souillé ou impur. C'est pourquoi je n'ai pas eu d'objection à venir quand vous m'avez appelé. அவை தீட்டு என்கின்ற ஒரு காரியத்தை தேவன் எப்படி உண்டாக்கினார்? சாப்பாட்டு கட்டுப்பாட்டினாலே ஜனங்களுக்குள்ளே உருவாக்கினார். Et donc Dieu a créé ce lien-là à travers la nourriture.
இப்பொழுது உணவு கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது புறஜாதியோடு யூதர்கள் கலக்க முடியும். Et pourquoi cette règle-là, du coup, elle a été enlevée? C'est pour que ensuite Pierre puisse pouvoir parler avec ce peuple-là, puisse se rapprocher de lui et leur parler de Dieu. ஆகவே சட்டம் மாறவில்லை, தேவன் மனம் மாறுகிறவர்கள். சட்டம் மாறவில்லை, ஆனால் அதை அணுகும் முறைதான் மாறியது. Mais la loi n'a pas changé, mais c'est la manière de faire qui a changé. அதனால் தான் இந்த விளக்கம் அங்க நமக்கு தேவையாக Et இருக்கிறது. c'est pourquoi ces explications-là et dans l'enseignement est important pour nous. அன்று சொன்ன அதே சட்டத்தை தேவன் 2 கொரிந்தியர் 6:14 சொல்லியிருக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இன்றும் ஒரே சட்டம் தான். Et c'est pourquoi dans 2 Corinthiens 6,14 dit ne vous mettez pas avec les infidèles sous un joug étranger. La même phrase qu'il a dit avant, il le redit après. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவர்களோடு போய் கலக்க முடியும், கதைக்க முடியும், பேச முடியும். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு விடுதலைப்பட்டவர்களாக இருக்கிறோம், இயேசுவை சுமந்தவர்களாக இருக்கிறோம். அதனாலே நாங்கள் இயேசுவை அறிவிக்க எங்களாலே முடியும். Et c'est pourquoi nous aujourd'hui nous pouvons parler à ces peuples-là parce que nous avons été délivrés, nous avons accepté Jésus-Christ de notre vie et on peut parler de Jésus à ces personnes-là. இதை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு சத்தியம் தெரிய வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையான வித்தியாசம் என்ன என்கின்ற தெளிவு நமக்கு தேவை. Et ce qu'on doit comprendre, c'est l'importance entre la différence entre l'Ancien Testament et le Nouveau Testament. பழைய ஏற்பாட்டிலே ஒன்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே ஒன்று சொல்லி ஏன் எங்களை குழப்புகிறார் என்று கேட்காமல் அதற்குரிய விளக்கம் நான் சொல்லுகிறேன். Donc il ne faut pas qu'on se dise pourquoi dans l'Ancien Testament il y a écrit ça et tout le contraire dans le Nouveau. Il faut vraiment comprendre l'explication. அன்று எங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது, பாவம் எங்களுடைய இருந்தது. Avant, dans l'Ancien Testament, le péché était avec nous, mais il était juste caché. எனக்கு கீழாக மூடப்பட்டிருந்தது, ஆனால் பாவங்கள் அன்றைக்கும் என்னோட தான் இருக்குது. நான் தான் அதுக்கு பொறுப்பு. À l'époque, le péché était bien avec nous, il était juste caché en dessous de nous. அதனாலே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. என்றால் பாவத்தோடு வாழுகிற என்னுடைய கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை கண்டுகொள்ளவில்லை. Et du coup, nos yeux spirituels n'étaient pas ouverts, ils n'étaient pas ouverts à voir ce que Dieu voulait qu'on voit. ஆனால் இன்றைக்கு என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக கழுவப்பட்டது. Mais aujourd'hui, par Jésus-Christ, nos péchés à nous ont été lavés. அன்றைக்கு பாவம் மூடப்பட்ட காலத்திலே எத்தனை தடவை சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது, தலைக்கு ஏறாது. À l'époque, dans l'Ancien Testament, ils pouvaient nous dire 14 fois la même chose à cause de ce fait que les péchés étaient simplement cachés en dessous de nous. On hochait la tête, mais on ne le faisait pas. Mais on faisait ce qu'on voulait. அதனால தான் அவர்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதற்கு அடையாளத்தை போடு, இதை போடு, அதை போடு, அதை பேர், இதை பேர், நிறைய அடையாளங்களை தேவன் சொன்னார் ஞாபகப்படுத்தும்படியாக. ஏனென்றால் அன்றைக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய எதுவுமே புரியவில்லை. ஒரு மந்தமான ஒரு நிலைமையிலே இருந்தார்கள் ஜனங்கள், தேவ ஜனங்கள். À l'époque, c'est pour ça que Dieu leur a donné énormément de commandements et de choses à faire et de signes à mettre parce qu'à l'époque, leur péché était juste simplement couvert et pas complètement parti, donc leurs yeux spirituels n'étaient pas ouverts. அதனால தான் இந்த உணவு கட்டுப்பாடுகளை எல்லாம் வைத்து அவர்களையும் தேவ மனிதர்களையும் தேவன் பிரித்தார். C'est pourquoi Dieu, il a mis toutes ces règles-là, il a séparé, il a mis à l'écart son peuple et le reste du monde. இன்றைக்கு நாங்கள் பாவம் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Et donc aujourd'hui, nous sommes enfants de Dieu parce que nos péchés ont été lavés. நாங்கள் இயேசுவுடைய சகோதரர்களாக இருக்கிறோம். Nous sommes frères et sœurs et amis de Dieu. இயேசுவுடைய நண்பர்களாக இருக்கிறோம். Nous sommes amis de Jésus. இயேசுவை போல நாங்கள் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Et on a été appelés à changer pour être comme Jésus. ஆகவே இன்று நமக்கு கட்டுப்பாடுகள் தேவையில்லை. Donc aujourd'hui, on n'a pas besoin de tous ces commandements-là. இதில கை வைத்தால் என்ன நடக்கும், அங்க கால் வைத்தால் என்ன நடக்கும், இதை தொட்டால் என்ன நடக்கும், எல்லாம் நமக்கு தெரியும். என்றால் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். Et parce que j'ai été rempli du Saint-Esprit, je sais du coup exactement où est-ce que je dois pas aller, qu'est-ce que je ne dois pas faire. தேவனுக்கு பிரியமானது எது என்று தெரிந்து செய்யக்கூடிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Et aujourd'hui, nous sommes enfants de Dieu et Dieu nous montre ce que nous devons faire et nous savons ce que nous devons faire pour lui. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். Et nous avons été séparés et choisis, mis à l'écart pour notre Christ. ஆகவே அன்றைக்கும் இன்றைக்கும் தேவன் உலகத்திலிருந்து எங்களை பிரித்துத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் உலகத்துக்குள்ளே போகும்படி எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் சொல்லும்படி, தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படியாக அவர்களோடு நாங்கள் பழகுகிறோம், அன்பை காண்பிக்கிறோம், இயேசுவை கொண்டு செல்லும்படியாக. அவர்களைப் போல நாம் மாறக்கூடாது, எங்களைப் போல அவர்கள் மாற வேண்டும். Donc Dieu il nous a séparés, mais il nous a permis de pouvoir marcher au milieu d'eux pour pouvoir annoncer la bonne nouvelle, parler de Dieu, pour que eux puissent voir la différence et que eux deviennent comme nous et soient intéressés au Dieu qui est à l'intérieur de nous et que nous ne soyons pas attirés par ce que le monde peut nous offrir. வெள்ளை நிறமாகவே இருக்க விரும்பினால் அது எப்படி இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும். Si vous voulez garder du blanc, vous ne pouvez pas mélanger avec d'autres couleurs, il faut que le blanc reste avec le blanc. என்ன கருப்பு இருக்கும், கருப்பாக இருக்கும், ஆனால் வெள்ளைய கருப்போடு சேர்த்தீங்கன்னா வெள்ளைய காண கிடையாது. Et si vous mélangez le gris avec le noir avec le blanc, du coup ça va plus, le blanc va disparaître. இந்த உலகம் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே, பிசாசின் வல்லமைக்குள்ளே தான் இன்றும் இருக்கிறது. Aujourd'hui le monde il est encore sous le joug de Satan.
ஆனால் நாம் இயேசுவை சுமந்த ஒளியின் பிள்ளைகளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Mais nous, nous avons été créés pour porter la lumière de Jésus-Christ. ஆகவே நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும். Et moi, c'est à moi de montrer la lumière de Jésus-Christ dans ce monde. தேவன் யார் என்று இந்த பூமியிலே இந்த மனிதர்களுக்கு நாங்கள் காண்பிக்க வேண்டும். Et moi, je dois montrer à ce monde qui est Dieu. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் தேவனுடைய வீட்டிலே. Et donc là, ce que je dois apprendre, où est-ce que la correction elle commence, c'est là où, dans la maison de Dieu. தேவன் யாரை முதலாவது சிட்சிக்கிறார் என்றால் சத்தியத்தை அறிந்தவர், உண்மையை அறிந்தவர்களை தான் சிட்சிக்கிறார். La première personne à qui Dieu enseigne et que Dieu corrige, c'est la personne qui connaît la parole de Dieu. ஆவே கேள்வி ஏன் குறிப்பிட்ட மக்களை தேவன் கொல்லச் சொன்னார்? Alors la question c'est pourquoi est-ce que Dieu a demandé à ce qu'on tue certaines personnes? அவர்கள் மூலமாக திரும்பவும் இந்த மக்கள் தடுமாறாதபடி அங்கே உன்னை தடுமாற செய்யும் எதையும் நீ அழித்து விடு என்று தேவன் சொன்னார். C'est pour que toutes les choses qui puissent devenir un obstacle pour vous et qui puissent vous attirer vers les mauvaises choses, ces choses-là soient détruites. இதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை கெடுக்கும் எதையும் நாம் நம்மோடு வைத்திருக்க கூடாது. C'est pourquoi tout ce qui peut enlever tout ce qui est spirituel et saint en nous, il faut vraiment qu'on enlève de nous. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Que Dieu vous bénisse.